வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் நிறைய நேயர்கள் கேட்ட விஷயங்களை பற்றி தான் பேச இருக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க ஷேரை தொலைஞ்சு போச்சு, அது ஐஇபிஎஃப் போச்சுன்னா எப்படி கிளைம் பண்றதுன்னு சொன்னீங்க. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல பேங்க் பிக்ஸட் டெபாசிட்ஸ்லயோ இல்ல இன்சூரன்ஸ்லயோ அன்கிளைம்டு இருக்கிற அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்றதுன்னு சொல்லலையே சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்குண்டான பதில் தான் நாம் இன்றைய தினம் பேச இருக்கிறோம். முதலாவதாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா there are two way of mutual funds income. ஒன்னு பாத்தீங்கன்னாக்க ஆனுவலா டிவிடெண்ட் இன்கம் அவங்களுக்கு வருது. இரண்டாவது பாத்தீங்கன்னாக்க ரீஇன்வெஸ்டிங் த டிவிடெண்ட் இன்கம். இந்த ரெண்டு விதத்துல தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது. இதை என்ன பண்றாங்க, இந்த டிவிடெண்ட் வருது பாத்தீங்களா, இது 10 வருஷமா நீங்க என்காஷ் பண்ணாம இருந்தா அந்த பணம் ஒரு அன்கிளைம்டு அமௌண்டா வெளில எடுத்து கொண்டு போச்சிடறாங்க. ஸோ அது மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரீஇன்வெஸ்டிங்லயும் ரிடம்ஷன் கொடுத்திருந்து 10 வருஷமா கிளைம் பண்ணலன்னா அந்த அமௌண்ட்டும் அன்கிளைம்டுக்கு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இதை எப்படி சார் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் த ஏஎம்சிஸ் பாத்தீங்கன்னாக்க ரெண்டு ஆர்டிஏ கிட்ட தான் இருக்காங்க. ஒன்னு கேம்ஸ், ஒன்னு கேஃபி டெக்னாலஜிஸ். இது ரெண்டுத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும். எப்படி சார் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பேன் நம்பர் அடிச்சு பிளஸ் நேம் அடிச்சு பார்க்கலாம், இல்ல உங்களுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அடிச்சு பார்க்கலாம். இதை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு குத்து மதிப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, உங்களுடைய நேம்ல போலியோ இருக்கா இல்லையான்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க அந்த அன்கிளைம்ல இருந்து கிளைம் பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ நீங்க பண்ணும்படியாக இருக்கக்கூடும். மேலும் இந்த இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, சப்போஸ் சம்படி ப்ராசஸ் பண்ணும் பொழுது இறந்துருக்காங்க, அந்த பணம் வாங்கல, அது அவங்க நாமினேஷனே போடல அப்படின்னு வச்சுங்களேன், 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா அதுக்குன்னு ப்ரொசீஜர்ஸ், சர்டன் ப்ரொசீஜர்ஸ் அந்தந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஎம்சியில் வச்சிருக்காங்க. எந்த ப்ராசஸும் எபோவ் 5 lakhs போறதுன்னு வச்சுங்களேன், நாமினேஷன் போடல, லீகலா கிளைம் பண்றாங்கன்னா நீங்க சக்சஷன் சர்டிபிகேட் கோர்ட் ஆர்டரை வாங்கணும். ஸோ சப்போஸ் அதோட நிறைய ஷேர்லாமும் இருக்கு அப்படின்னா இதையும் ஆட் பண்ணிப்பது நல்லது ஆச்சுங்களா. ரெண்டாவது பேங்க் டெபாசிட்ஸ். எப்படி சார் பேங்க் டெபாசிட்ஸ் இது மாதிரி ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, சேவிங்ஸ் அக்கவுண்ட், எஃப்டிஸ் மற்றும் ஆர்டிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு 10 வருஷமா நீங்க அதை உபயோகப்படுத்தாம வச்சிருந்தீங்கன்னா அதை அப்படியே கம்ப்ளீட்டாவே இன்னாபரேட்டிவ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை என்ன பண்றாங்க, டிஇஏஎஃப் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் அட்டார்னி பாடிக்கு மாத்திடுறாங்க என்டையர் கிளைம் அமௌண்ட்டையும். ஸோ நீங்க அப்போ அந்த கிளைம் ப்ராசஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டு போர்ட்டல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணி வச்சிருக்குங்க. அதுக்கு பேர் உட்கம்னு பேரு, UDGAM. அது உள்ளுக்குள்ள போனீங்கன்னாக்க எகைன் அதே மாதிரி தான் உங்களுடைய பேன் நம்பர், நேம் ஆர் டேட் ஆஃப் பர்த் நேம் அடிச்சீங்கன்னா எந்த பிரான்ச்சில் எங்க டெபாசிட்ஸ் இருக்கு அப்படின்னு வரும். அதை வச்சு நீங்க கிளைம் பண்ணலாம். இதுல நீங்க கிளைம் பண்ணும் பொழுது அந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சுக்கு தான் நீங்க போகணும். அங்க போயிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா 15 நாள்ல அந்த பேங்க் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். அதற்கு மேல் ஃபர்தரா அவங்க டிலே ஆச்சுன்னா நீங்க ஆர்பிஐ உடைய ஓம்பட்சம் அப்படிங்கிற ஒரு செல் இருக்கு, அதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மேலும் பேங்க் முதல்ல உங்களுக்கு பணம் கொடுத்துரும், அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி இவங்க கேட்டாங்க, இவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த டிஇஏஎஃப்ல போயிட்டு அவங்க கிளைம் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் பேங்கிங் ப்ரொசீஜர். பேங்க்ல யாரெல்லாம் சார் இந்த மாதிரி ஆறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க் எம்ப்ளாயிஸே அவங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்காங்கல்ல, ஒவ்வொரு இடத்துல இருந்தும் மாறும் பொழுது அதே பேங்க்ல வேற ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அப்படியே மறந்துடுவாங்க. அதே மாதிரி இருக்கிறது. இரண்டாவது, மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகி போறவங்க. மூன்றாவது, அதே மல்டிநேஷனல் கம்பெனில இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அது மாதிரி இந்தியாவிலிருந்து வெளிநாடு சென்ற
இந்தியர்கள். ஸோ இவங்களுடைய பணம் தான் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் சரி, அவங்களுடைய பிக்ஸட் டெபாசிட்ஸ்லயும் நிறைய பணம் மாட்டியிருக்கு. ஸோ அதனால இதற்கு வந்து சரியான விதிமுறைகளோட பண்ணீங்கன்னா உங்களுடைய பணத்தை உங்களால் திருப்பி எடுக்க முடியும். மூன்றாவது, இன்சூரன்ஸ்ல எப்படி சார் மாட்டுது அப்படிங்கிறது. ஏன்னா இன்சூரன்ஸுங்கிறதே வந்து ஒரு கண்டிஜென்சிக்காக போடக்கூடிய ப்ராடக்ட். அதுலயும் கிளைம் பண்ணாம இருக்கீங்களா அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கு மேல இன்சூரன்ஸ்ல அன்கிளைம்டு அமௌண்டா இருக்கு. இதுல எப்படி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த மெச்சூரிட்டி ப்ராசஸ் போது அவங்க வந்து ஒரு ஊர்ல போட்டுருப்பாங்க, இன்னொரு ஊருக்கு மாறி போயிருப்பாங்க, விஷயத்தை சரியா வந்து எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அது ஒண்ணு. மெச்சூரிட்டி ப்ராசஸ் அன்கிளைம்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாது, அன்அவேர் ஆஃப் அவங்களுடைய டெத் கிளைம் வந்து அந்த நாமினிக்கு வரணுங்கிறது. அதே மாதிரி விஷயங்கள். இதே மாதிரி உள்ளது 10 வருஷம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னாக்க, SCWF சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்ட் அதுக்கு மாத்தி விட்டுருவாங்க. ஸோ அங்க பணம் போயிடும். நீங்க அதுக்கு பிறகு அந்த இன்சூரன்ஸை பொறுத்தவரையிலும் போர்ட்டல் கிடையாதுங்க. இன்சூரன்ஸ்ல போய் தான் கேட்கணும். இல்ல அந்த பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள்ட்ட ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தா அதை வச்சு போனீங்கன்னாக்க அவங்க கிட்ட அந்த ஃபார்மை வாங்கி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ்ல இருந்து 4 வீக்ஸ்க்குள்ள உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. இதுல வந்து ஏன் சார் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து சரியானபடி யாரும் பேன் நம்பரை கொடுக்கறது இல்ல, இன்கம் டாக்ஸ் எடுத்துன்னு போடுவான்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, சரியானபடி அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தையும் சரியா கொடுக்கறது இல்ல, மொபைல் இமெயில் நம்பரையும் கொடுக்கறது இல்ல. ஸோ அதனால இதெல்லாம் இல்லாததுனால தான் இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஆயிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் பேன் ஆதாரை சீட் பண்ணுங்க, மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுங்க, நாமினி இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுடைய பணம் பெருகும் பொழுது சீம்லெஸ்ஸா உங்களுடைய நாமினியோ லீகல் ஆயரோ அதை வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். நண்பர்களே, இன்றைய தினம் நான் அளித்த வீடியோ உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் நம்புகின்றேன். இதை உங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லோருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி மற்றும் நன்றி தெரிவிப்பு. நன்றி, வணக்கம்.